அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளும் ஆசிர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஞ்சல் நம்பர்ஸில் 555 மெத்தட் அப்படின்றது தான். 555 மெத்தடை பயன்படுத்தி நாம் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம சக்ஸஸாக கொண்டு போவோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி 369 ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, அது எந்த மாதிரி சக்ஸஸை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பேசியிருக்கோம். அதே மாதிரியே தான் இந்த 555 மெத்தட். கண்டிப்பாக இந்த 5 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குருவோட நம்பர், ஜோதிட ரீதியாகவும் சரிங்களா. ஸோ இந்த நம்பர் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். சில பேர்த்துக்கு இந்த லக்கி நம்பர்லாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி இருப்போம். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு யூனிவர்ஸ், அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து ஒரு சைன், நமக்கு அவங்கக்கிட்ட இருந்து ஒரு செய்தி ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலிமா வரும். இதை நம்மளுடைய புராணங்களில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது பட்சிகள் மேலே பறந்துட்டு இருக்கும். அவங்க ததாஸ்து, அதாவது அதுவே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்வார்த்தைகளை நமக்கு எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நெகட்டிவான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்க ஏஞ்சல்ஸ், நம்மளை சுற்றி இருக்க அந்த பட்சிகள் அதுவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த நெகட்டிவுக்கான வார்த்தைகளுக்கான பவர் அதிகமாகிடும். சரிங்களா. அதை தடுக்கிறதுக்காகவே தான் நம்ம எப்போவுமே பாசிட்டிவான வார்த்தைகளை நம்ம பேசணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க பெரியவங்க. இதுதான். அதே மாதிரி இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் சரி, எல்லா இடங்கள்லையும் கண்களுக்கு நமக்கு தெரியும், நம்ம பார்ப்போம். அதுக்கான மீனிங் என்னன்னு தெரியாது. அது நான் தனியாக ஒரு பதிவாகவே கொடுக்குறேன். ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பர்ஸுக்கும் என்னென்ன மாதிரியான மீனிங்ஸை அவங்க என்ன நம்மக்கிட்ட சொல்ல வராங்க அப்படிங்கிற அந்த விஷயம் அது தனி ஒரு இது. அதை நான் கண்டிப்பாக தனியாக ஒரு பதிவு கொடுக்குறேன். இந்த 555 மெத்தடை பற்றி நான் சொல்கிறேன். இதில் நம்ம ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாகணும். சரிங்களா. என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனைக்கு அதை முடிவு பண்ணி ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்து அந்த விஷயத்தை தினமும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை பற்றி அதே பற்றின சிந்தனை நமக்கு இருக்கணும். அது என்ன வேணுங்கிறதுல ஃபிக்ஸ் ஆகிட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ படுத்தா, அதாவது டிவி பார்த்துட்டு நான் அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சிட்டோம், நம்ம போய் தூங்க போகிறோம் அப்படின்னு டிவி பார்த்துட்ருக்கோம், இனிமேல் தூங்க போகிறோம் அப்படிங்கிற டைமில் கிடையாது. அவ்வளோதான், இப்போ படுத்து கண்ணை மூடினா நான் தூங்கிடுவேன் அப்படின்ற அந்த ரொம்ப ஆழ் தூக்கத்துக்கு போகிற ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, நைட்டு, அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ, என்ன வேணும், என்ன லட்சியத்தை அடைய நினைக்கிறீங்களோ, அந்த விஷயத்தை அந்த டைமில் 555 அப்படின்னு சொல்லிட்டு 5, அதாவது 55 முறை, 5 நாளைக்கு 55 முறை நீங்கள் அதை எழுதணும். இல்லை தூக்கம் வர நேரத்தில் நான் எப்படி எழுதுவேன், எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும், அப்போ தூக்கம் கலைஞ்சிடுமா அப்படின்ற ஸ்டேஜ் வேணாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க மார்னிங் டைம் எடுத்துக்கோங்க. சரிங்களா. மார்னிங் டைமு காலையில் எழுந்த உடனே, நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க, காலையில் எழுந்த உடனேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் எழுதுங்கன்னெலாம் நான் சொல்ல கிடையாது. மார்னிங் எழுந்த உடனே அப்படியே உட்காந்து பெட்டில் ஒரு பக்கத்தில் சேர் இருக்குது அப்படின்னா, எழுந்த உடனே உட்காந்து அதில் அப்படியே எழுத ஆரம்பிக்கணும். அப்போ முதல் நாள் நைட்டே நீங்கள் படுக்கும்போது, நாளையிலேருந்து மார்னிங் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா, ஒரு நோட்டும் பென்னும் நீங்கள் எடுத்து பக்கத்திலவே வச்சுட்டு படுத்துக்கோங்க. ஏன்னா காலையில் எழுந்தோடனே அந்த ஏன் நம்ம இந்த காலையில் எழுந்தோடனே தூக்க கலக்கத்திலேயே எழுதணும், நைட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த தூக்க கலக்கத்தில் எழுதணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் நம் சப்கான்ஷியஸ் மைண்ட் நிறைய ஒரு இதுவாக இருக்கும், ஆக்டிவாக. அப்போது நம்மளுடைய செய்திகள், நம்ம எழுதக்கூடிய அந்த விஷயம் நம்மளுடைய ஆழ் மனதிற்கு
அது கொண்டு போகும். அப்போ நம்ம ஆள் மனதிலிருந்து ரொம்ப டீப்பாக ஒரு விஷயத்தை சிந்திக்கும் பொழுது அது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த 2 டைமை நம்ம சூஸ் பண்ணுறது. இதில் ஒரு விஷயம், ஒரு நாள் நைட் எழுதிட்டு இன்னொரு நாள் காலையில் எழுதுகிறேன் அப்படிங்கிற மாதிரியான பழக்கம் வச்சுக்கக்கூடாது. 5 டேஸுமே ஒன்று ஈவினிங் ஆர் அப்படி நைட்டு இல்லைன்னா மார்னிங் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த 5 நாளுமே 55 முறை நீங்கள் இதை செய்யணும். நிச்சயமாக நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு வேண்டுதலை வச்சு இப்படி நான் சொல்கிறேன் இல்லையா, இதை என்கிட்ட சேலஞ்ச் பண்ணலாம் இல்லையா, நீங்கள் செய்யலாமா நடக்குமா அப்படின்னு. இதை நிஜமாகவே நீங்கள் இதை பண்ணணும். இப்போது ஒரு வேறு என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் பொறுத்து ஒரு விஷயம் தள்ளி போகுது அப்படின்னா அப்போ நம்ம சொன்னது பொய், இவங்க இதெல்லாம் சும்மா அப்படின்னு நினைக்காம திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு திரும்ப ஒரு 5 டேஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இதை ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. இந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணிவிட்டு எந்த விஷயத்தை நீங்கள் எதுக்காக எழுதுனீங்க, எதில் நீங்கள் சக்ஸஸ் ஆனீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.